வணக்கம், வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். லாஸ்ட் வீடியோவில் நாம் ஆரி பீட்ஸ் லீவ் ஃபில்லிங் ஸ்டிச்சிங் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஆரி ஒர்க்கில் சக்ரி டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் கப் பீடும் இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப் சக்ரியும் எடுத்திருக்கேன். அதோட ஜரி த்ரெட்டும் 24 சைஸ் நீடிலும் எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு லைன் கீறிக்குவோம். இந்த லைன் மேலே தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சின்ன சைஸ் சக்ரி எடுத்துப்போம். இந்த இடத்துல இருந்து த்ரெட்டை கீழேருந்து மேலே எடுத்து அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுப்போம். இந்த மாதிரி சக்ரியை எடுத்து லைன் மேலே வச்சுட்டு அதோட உள்பக்கமாக ஒரு ஸ்டிச், வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச். பாருங்கள், சக்ரியை லைன் மேலே வச்சுட்டு அதோட உள்பக்கமாக ஒரு ஸ்டிச், வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச். இந்த மாதிரி சக்ரி யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா நெக்லைனுக்கும் ஸ்லீவோட பார்டருக்கும் ஸ்டிச் பண்ணும்போது இந்த சைஸ் சக்ரி யூஸ் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். ரொம்பவே ஈஸியான ஸ்டிச்சும் கூட. இதுக்கு நான் ஜரி த்ரெட்டில் தான் ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் த்ரெட்லையும் ஸ்டிச் பண்ணலாம். எண்ட் வரைக்கும் வந்துட்டோம். இந்த மாதிரி எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு இனி அடுத்து ரெண்டாவது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கும் இந்த மாதிரி ஒரு லைன் கீறிக்குவோம். இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் சக்ரியும் சின்ன சைஸ் பீட்ஸும் எடுத்திருக்கேன். க்ளோத்தோட கீழ்ப்பகுதியிலேருந்து த்ரெட்டை மேல் பக்கமாக எடுத்து அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச் போட்டுப்போம். இந்த மாதிரி சக்ரியை எடுத்து லைன் மேலே வச்சுட்டு அதோட உள்பக்கமாக ஒரு ஸ்டிச் கொடுத்து த்ரெட்டை வெளியில் எடுக்கணும். எடுத்துட்டு அந்த த்ரெட் மேலே ஒரு பீடை கொடுத்து உள்பக்கமாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச். மறுபடியும் இந்த லைன் மேலே சக்ரியை வச்சு உள்பக்கமாக ஒரு ஸ்டிச், த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு பீடை கொடுத்து அதோட உள்பக்கமாக ஒரு ஸ்டிச் போட்டு பிறகு வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச். இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும். ரொம்பவும் ஈஸியான ஸ்டிச் தான். இனி இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிப்போம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இனி இந்த இடத்துல எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிப்போம். அடுத்து மூன்றாவது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கும் இந்த மாதிரி ஒரு லைன் கீறிக்குவோம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் கப் ஷேப்பில் உள்ள சக்ரி எடுத்திருக்கேன். க்ளோத்தோட கீழ்ப்பகுதியிலேருந்து த்ரெட்டை எடுத்து அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்குவோம். போட்டுட்டு அந்த லைன் மேலே கப் ஷேப்பில் உள்ள சக்ரியை வச்சு அதோட உள்பக்கமாக ஒரு ஸ்டிச்சிங், அது பக்கத்தில் இன்னொரு ஸ்டிச்சிங் கொடுத்துப்போம். கொடுத்துட்டு வெளிப்பக்கமாக கொண்டு வந்து ஒரு ஸ்டிச். மறுபடியும் பாருங்கள், அந்த லைன் மேலே கப் ஷேப்பில் உள்ள சக்ரியை வச்சு அதோட உள்பக்கமாக ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு அது பக்கத்தில் இன்னொரு ஸ்டிச் பண்ணி வெளிப்பக்கமாக கொண்டு வந்து ஒரு ஸ்டிச். இதே மெத்தடில் தான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பேசிக்லேருந்து ஆரி ஒர்க் படிக்கிறவங்க நான் ஆரம்பத்திலேருந்து ஆரி ஒர்க் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் போடுறதுன்னு வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிப்போம். இனி இதோட சென்டரில் சர்கான் ஸ்டோன் ஒட்ட போகிறோம். அதுக்கு நான் ரெட் கலர் சர்கான் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இனி இது மேலே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிப்போம்.
பாருங்கள், இந்த மாதிரி சென்டர் பகுதியில் க்ளூ அப்ளை பண்ணிப்போம். இது ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணியாச்சு. இனி சர்கான் ஸ்டோன் இந்த மாதிரி சென்டர் பகுதியில் ஒட்டிப்போம். பாருங்கள், இந்த மாதிரி. ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணும்போது ஒயிட் கலரில் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு அது ட்ரை ஆன பிறகு ஒயிட் கலர் தெரியாது. இது ஃபுல்லாகவே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டியாச்சு. அடுத்த வீடியோவில் ஆரி மிரர் ஒர்க்கில் பீட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். தேங்க்யூ.